இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கோயில் திருநாகேஸ்வரம். இது குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகிலே இருக்கு. இத வட நாகேஸ்வரம்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலை ராகுஸ்தலம்னு சொல்லுவாங்க. சேக்கிழார் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோவில். கிபி 12ஆம் நூற்றாண்டு 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர் சேக்கிழார். 63 நாயன்மார்கள் வாழ்ந்த வாழ்க்கை பெருமை பற்றி பேசும் பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். ராகு தோஷம் இருக்கிறவங்க 18 வாரம் இந்த கோவிலுக்கு வந்து ராகு ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை வணங்கினா அவங்க ராகு தோஷம் நீங்கி நலமுடன் வாழ்வாங்கன்னு ஐதீகம். ராகு தோஷம் இருக்கிறவங்க ராகு காலத்தில் வந்து சுவாமியை தரிசனம் செய்யலாம். வெள்ளிக்கிழமை 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 இந்த நேரத்தில் சுவாமியை வந்து தரிசிக்கலாம். நீங்கள் 18 வாரம் தொடர்ந்து வந்து வழிபடக்குள்ள 18ஆவது வாரம் நீங்கள் வரக்குள்ள ஒரு வெள்ளி நாகம் ஒன்றை வாங்கிக்கிட்டு வரணும். அது கூட தேங்காய், பழம், பால் பாக்கெட் இதெல்லாம் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களோட நாகத்தை சுவாமி மேலே வச்சு அபிஷேகம் செய்வாங்க. அபிஷேகம் பண்ணி முடித்ததும் அந்த வெள்ளி நாகத்தை உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் அதை கொண்டு போய் கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியலில் செலுத்திடணும். அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் ராகு தோஷம் நீங்கும்னு ஐதீகம். இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். சேக்கிழார் நாகேஸ்வரர் சுவாமி மீது அதிக பற்று கொண்டிருந்தார். கும்பகோணம் சென்று நாகேஸ்வரர் சுவாமியை வழிபட்டும் வந்தார். ஆனால் அவரால் தினந்தோறும் கும்பகோணம் சென்று சுவாமியை வழிபட முடியவில்லை. இந்த காரணத்தால் நாம் ஏன் குன்றத்தூரில் திருநாகேஸ்வர சுவாமியை பிரதிஷ்டை செய்யக்கூடாது என்று எண்ணம் அவருக்கு தோன்றியது. உடனே திருநாகேஸ்வர சுவாமி கோயிலை குன்றத்தூரில் எழுப்பினார். இந்த கோவிலோட தல விருட்சம் பார்த்தீங்கன்னா செண்பக மரம். அந்த மரத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மரத்தில் நீங்கள் நிறைய பேரோட வேண்டுதலை பார்க்கலாம். அந்த மரத்தை சுற்றி நிறைய பேர் அவங்களோட வேண்டுதலை ஒரு துணியில் கட்டி முடிஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த கோவிலில் மூலவர் சுவாமிக்குன்னு ஒரு கதை இருக்குங்க. அது என்னன்னா, ஒரு காலத்தில் மூலவர் சுவாமியோட சிலை பழுதடைந்து விட்டதாகவும் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மூலவர் சுவாமி சிலையை கொண்டு போய் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குளத்தில் போட்டதாகவும் சொல்லுவாங்க. அன்னைக்கு நைட்டே சிவபெருமான் அவங்க கனவுல தோன்றி உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியலன்னா உடனே அவங்கள கொண்டு போய் தூரம் வீசிடுவீங்களான்னு அவங்க கனவுல தோன்றி கேட்டதாகவும், உடனே அந்த அர்ச்சகர்கள் பயந்து போய் குளத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சிலையை மறுபடியும் எடுத்துட்டு வந்து வழிபட்டதாகவும் சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு எங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவன் மட்டும் இல்லைங்க, நாங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நீங்களும் டைம் கிடச்சிதுன்னா இந்த கோயிலுக்கு அவசியம் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் வேறு ஒரு vlogல உங்களெல்லாம் பார்க்குறேன். நன்றி.